யாழ்ப்பாணம் தையிட்டி காணி விவகாரம் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி துமளி அர்ச்சுனா கஜேந்திரன் கடும் வாய் தர்க்கம். அவர் கிளியரா சொன்னவங்க 9 பரப்பு விடுறாண்டு நீங்க போய் என்ன செஞ்சீங்க? உங்களும் உங்கண்டாலும் அவட்டாலும் போய் அமாவாசைக்கு பைத்தியங்கள் மாதிரி 4 நாள் கத்துறது வேற என்ன செய்யல உங்களால? அமாவாசையில விசரலும்புறதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? கொஞ்சம் இருடா, கொஞ்சம் இரு. எப்படி நான் நீ இல்ல அல்ல மைக்கல வேணும். எப்படி நான் நீ இல்ல கூடி கொண்டிரு. இப்ப எப்படி நான் நீ இல்ல நீங்க உங்களோட தம்பி எப்படி காப்பாத்தீங்க தெரியும். எங்களுக்கு போய் அமாவாசை தெரியும். நான் ஒன்றும் பொண்ணு வெளில இருக்கிறவங்க இல்லை. எனக்கு நாலு தேச ஜாப்பான்ல போட்டுருக்காங்க. முழுக்க முழுக்க மீடியா குழப்பறது. நாமத்தையும் அங்கே மணிக்கட்ட போய் மாற்றினாதான் உங்களோட தம்பியை முழுக்க கொலை செஞ்சு போட்டு சும்மா நான் இணையதளத்தில் ஒவ்வொரு கதையா சொல்லுவேன். சரிதானே? ஒவ்வொரு நீ ஜனநாயக நீ இணையதளத்தில் ஒவ்வொருத்தரும் வெடிவண்டி செத்தால் உங்களை மாதிரி கள்ளங்களால அதை மறக்க வேண்டாம். சரிதானே? உனக்கு வழக்கு போட நீர் வழக்கு போட நீங்க மனுஷியோட எங்க இருந்தீங்க? லண்டன்ல பக்குஸ்தலை கொடுத்தீங்க. நோவே சரிதானே? சும்மா ஏமாத்த உங்க பிள்ளைகள வாங்க, உங்க பிள்ளைகள வாங்க. கிளிக்க இங்க இருக்க உங்க மனுஷியங்க எல்லாம் முழுக்க லண்டன்ல இங்க இருக்க நாடுகள் சாவணும். யாழ்ப்பாணத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் மீட்பு சந்தேக நபர் கைது. யாழ்ப்பாணம் ஊரளு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலை ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவு எரிபொருட்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 4700 லிட்டர் டீசலும் 800 லிட்டர் பெட்ரோல் 400 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கைக்கு கை கொடுத்தது ஈரான். எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயார் என அறிவிப்பு. இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கை எப்போது எரிபொருள் அல்லது அத்தியாவசிய பொருட்களை கோரினாலும் அவற்றை வழங்க ஈரான் தயாராக உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக ஹார்மோஸ் ஜலசந்தி தனது நட்பு நாடுகளுக்கு ஒருபோதும் மூடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். Sri Lanka is our friend country, and as I told you, Hormuz Strait is not close to our friend country's vessels. Because of that, Iran always
is ready to provide all necessities of friendly countries like Sri Lanka. And in any case, if Sri Lanka demands oil or any other necessity goods, Iran will supply and provide these goods to Sri Lanka. We don't want to see Sri Lanka in a trouble. And nation of Sri Lanka is very esteemed and respected people to Iran. மட்டக்களப்பில் கிணற்றுக்குள் உயிருடன் மீட்கப்பட்ட பெண் 5 பேர் நகைகள் மற்றும் ஆயுதங்களுடன் கைது. வெளிவரும் அதிர்ச்சி தகவல். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 முச்சக்கர வண்டிகள், கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினர் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுணதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 3 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாயொருவர் காணாமல் போன நிலையில் மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டார். அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. அத்துடன் அதே கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மகிழும் பான் உள்ளிட்ட வெதுப்பக உணவு விலைகள். நாடு முழுவதும் பான் உள்ளிட்ட வெதுப்பக பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 450 கிராம் பான் உட்பட அனைத்து வெதுப்பக பொருட்களின் விலைகளும் ரூபாய் 10 அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது 27 ரூபாவாக காணப்படும் ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 30 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் முச்சக்கர வண்டிகளுக்கான பயண கட்டணங்களை இன்று முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 110 ரூபாயாகவும் ஏனைய ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கும் 90 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ඒකත් ගණනය කරනවා අපි. ඒ ගණනය කිරීම අනුව අපිට උත්තර දෙකක් ලැබෙන්න පුළුවන්. තෙල් මිල වැඩිවීම හෝ අඩුවීම. දෙකම ලැබෙන්න පුළුවන්. යථාර්ථය මොකක්ද කියලා ඔයගොල්ලෝ දන්නවා. දෙකම ලැබෙන්න පුළුවන්. ඒතර අපි බලනවා මේ මිල වැඩිවීම ඒ තෙල් හරහා ගොඩනැගෙන ආර්ථිකයට බලපෑමක් ඇති කරනවා නම් අපි බද්දේ යම් ප්‍රතිශතයක් අයින් කරනවා. ඒතර අපි මේ මාර්තු මාසයේ වැඩිවීමේ ලාභයයි බදු ප්‍රතිශතය අඩු කිරීමයි හරහා අපිට වැඩි කිරීම සිද්ධ වුණොත් ඒ වැඩි කිරීම අපිට අඩු කරගන්න පුළුවන්. ඒක තමයි අපි උපාය මාර්ගය උනේ. එහෙම නැතුව මාර්තු මාසයේ පරණ විදියටම ගිහිල්ලා ඊළඟ මේක ආවන විශාල වැඩිවීමක් ලබනවා අපිට ඒක පාලනය කිරීම ඕනකම තිබුණා. අන්නේ පාලනය තමයි අපි කරලා තිබෙන්නේ. ඉතින් අපි ඒක හොඳින් මැනලා අපි කල්පනා කරනවා